Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahirabbil alamin. Wassalatu wassalamu ala rasulil karim wa ala alihi washabbihi ajma'in, amma ba'd. Alhamdulillah rabbil alamin. Demikian terkenalnya nabi Muhammad sallallahu alaihi wasallam. Terkenalnya nabi Muhammad sallallahu alaihi wasallam நாட்கள் எல்லாம் அருள்கின்ற கிடைக்கின்ற எல்லா செயல்களையும் பறக்கத்தைகளையும் முழுமையாக அடைந்து அதை முடிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா அனைவரையும் மாற்றிடுவானாக. இப்படான சூழலில் இருக்கின்ற இஸ்லாமிய சமூகத்தினருக்கு அல்லாஹ் தஆலா பாதுகாப்பை வழங்குவானாக. இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிராக சூழ்ச்சி செய்கின்ற எல்லா சூழ்ச்சிக்காரர்களுடைய சூழ்ச்சி எல்லாம் இருக்குமானாக. இக்கட்டான சூழலில் வாழ்கின்ற நமது உறவினர்களுக்கு ரபுல்லாலுமே ரமணானுடைய பொருட்டால் பாதுகாப்பை நகர்கள் புரிவானாக. ஆமீன். இன்றோடு பதியுமே முகால் ஜுசுவை நிறைவு செய்திருக்கின்றோம். சூரா ஹிஜ்ர் ஓதி முடிக்கப்பட்டு சூரா நஹ்லினுடைய 82 வசனங்கள் ஓதப்பட்டுள்ளது. நிறைய விஷயங்கள் ஓதப்பட்டது. ஹிஜ்ர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தாரர்கள், அந்த கூட்டத்தாரர்களுக்கு அல்லாஹ் தன் நபிமார்களை அனுப்பி வச்சான். அந்த நபிமார்களை அவங்க மறந்துட்டாங்க. அதனால அந்த கூட்டத்தினருக்கு அல்லாஹ் தஆலா வேதனை இறக்கலாம். அதே மாதிரி கால்நடைகள் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற பலன்கள் எல்லாம் இன்று ஓதப்பட்டது. கால்நடைகளுடைய வயிற்றிலிருந்து அல்லாஹ் தஆலா நமக்கு பாலை பருவதற்கு பால் சம்பந்தமான வசனங்கள் எல்லாம் ஓதப்பட்டது. அதே மாதிரி தேன் குறித்தும் தேனீக்கள் குறித்தும் என்று ஓதப்பட்டது. நிறைய விஷயங்கள் ஓதப்பட்டதுக்கு மத்தியில் இன்னைக்கு ஓதப்பட்ட மிக முக்கியமான வசனம் என்னன்னு சொன்னால், நபிய இபாதி இல்லியான கஃபூர் ரஹீம் மன்னல் ஆதாபில் அதாபு ஷதீத். காபத்துல்லாஹ்வினுடைய அந்த திரையின் மீது எழுதப்படுகின்ற வசனம், நபிய இபாதி, நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நபியே என்னுடைய அடியாறுகளுக்கு நீங்கள் அறிவிப்பு செய்யுங்கள், இன்னி அனல் கஃபூர் ரஹீம், நான் பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இரக்கம் காட்டக்கூடியவனாக நான் இருக்கின்றேன் அப்படின்னு நபியே நீங்கள் அறிவிப்பு செய்யுங்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற அந்த வசனம் பாவமன்னிப்பினுடைய பக்கத்தில் இருக்கிறதுனால பாவமன்னிப்பு சம்பந்தமாக ஒரு சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முன்னாடி இருந்த காலகட்டத்தில் பனி இஸ்ரவேலர்கள் காலத்தில் எப்படி இருந்துச்சு, நமக்கெல்லாம் எவ்வளவு லேசாக்கி வச்சிருக்கிறான். ஒரு வாலிபன் 20 ஆண்டுகளாக என்ன செஞ்சான்னு சொன்னால் அல்லாஹ்வை வணங்குறான். அடுத்த 20 ஆண்டுகள் என்ன செய்யறான்னு சொன்னால் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறான். 20 ஆண்டுகள் வணங்கி 20 ஆண்டுகள் மாறு செய்யறான். அப்போ ஃபராத்தி மராத்தி ஒரு நாள் அவன் என்ன செய்யறான்னு சொன்னால் கண்ணாடியை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஃபராஃபி லிஹியத்திகி ஷைபா, தாடியில் கண்ணாடியை பார்க்கும் பொழுது தாடியில் ஒரே ஒரு வெள்ளை முடி தெரியுது அவனுக்கு. அப்போ என்ன செய்யறான்னு சொன்னால் வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிக்கிட்டு அல்லாட்ட உடனே துவா செய்கிறேன், யாரப்பே இன்னி அகாடுக ஷிரீன சனா, 20 ஆண்டுகள் நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால் உடனே வணங்கிட்டேன். இன்னும் அசைத்து ஷிரீன சனா, 20 ஆண்டுகள் உனக்கு நான் மாறு செஞ்சுட்டேன், இப்போ நான் திருந்தணும்னு நினைக்கிறேன் ரப்பே. அப்போது ஃபஹல் கொடு தௌபத்தி, என்னுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படுமா அப்படின்னு அந்த வாலிபன் கேட்ட உடனே சமய சௌத்தமின் நாகியத்தில் போய் வீட்டினுடைய கூரையிலிருந்து ஒரு சத்தம் கேட்குது. என்ன அப்படின்னு சொன்னால் வயல் ஜித்தனா ஜின்னாக்க, அவனுக்கு சத்தம் கேட்குது, நீ எங்கள் பக்கம் விரைந்து வந்தால் நானும் உன் பக்கம் விரைந்து வருவோம். வயல் அத்தடத்தனா அழத்தைனாக, நீ எங்களுக்கு வழிபட்டால் உன்னுடைய வழிபாடுகளை ஏற்றுக்கொள்வோம். அசைத்தனா துபுதனா, அதாவது நீ எங்களுக்கு மாறு செஞ்சு அல்லாஹ் தஆலா ஒரு ஆள் மூலமா அசரீரியை கேட்க செய்கிறான்.
நீ எனக்கு மாறு செஞ்சு என்னிடத்தில் நீ தௌபா செய்தால் நான் என்ன செய்யறேன்னு சொன்னா உன்னுடைய தௌபாவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் மூலமாக அந்த அசரீரி அந்த வாலிபன் வந்து கேட்கிறான். உஹது யுத்தத்துல ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவங்கள கொலை செய்த அந்த வஹ்ஷி அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் கொஞ்ச நாள் கழிச்சு அவருக்கு தெரியுது தான் செய்தது தவறு அப்படின்னு அவருக்கு தெரியுது. அப்ப என்ன செய்யறாருன்னு சொன்னா வெளியூர்ல இருக்கிறாரு. அப்ப வஹ்ஷி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு கடிதம் ஒண்ணு எழுதுறாரு. அந்த கடிதத்துல என்ன எழுதுறாருன்னு சொன்னா வல்லதீன யதுஊன மஅல்லாஹி இலாஹன் ஆகர வ யக்துலூன நஃப்ஸல்லதி இல்லா ஹர்ரமல்லாஹு பில் ஹக் வ யஸ்னூன யல்கதா ذلك அஸாமா அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு குர்ஆன்ல. யார் அல்லாஹ் அல்லாதவர்களை அழைத்து அதே மாதிரி ஒரு உயிரை கொலை செய்து விபச்சாரம் செய்கிறார்களோ அவர்கள் கடுமையான வேதனையை அனுபவிப்பார்கள் அப்படின்ற வசனம் இருக்குது. இப்படி இருக்கிற வசனத்துல நான் 3ஐயுமே நான் செஞ்சிருக்கிறேன். வஹ்ஷி கடிதத்தில் எழுதியிருக்கிறாங்க. இந்த 3ஐயுமே நான் செஞ்சிருக்கிறேன், எனக்கு தௌபா கிடைக்குமா அப்படிங்கும் பொழுது அந்த லெட்டர் வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கிருந்து செய்தி அனுப்புறாங்க. இதெல்லாம் ஓகே. ஆனால் அல்லாஹ் வந்து அடுத்த ஒரு வசனத்துல சொல்லியிருக்கான், இல்லாமன் தாப வாமன வாமில சாலிஹன். ஓகே, இதெல்லாம் செஞ்சிருந்து அதுக்கப்புறம் தௌபா செஞ்சு ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்தால் என்ன செய்யறான்னு சொன்னா அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான். சோலாய்க்கு விபத்திலுள்ளாகும் சியாதி மாசனா அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்னு சொன்னா இந்த 3 நிபந்தனைகள் ஈமான் கொண்டு தௌபா செஞ்சு சாலிஹான அமல் செஞ்சா அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பாவ மன்னிப்பு தருவதாக அப்படின்ற வசனத்தை இங்க இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்பிடுறாங்க. அவர் அங்கிருந்து மறுபடியும் ரிட்டர்ன் பதில் எழுதுறாரு, அந்த நான் தௌபா செய்ய ரெடி, ஈமான் கொள்ள ரெடி, ஆனா இதுவரைக்கும் நான் என்ன செய்யலன்னு சொன்னா சாலிஹான அமல் எதுவுமே செய்யல, அப்ப எனக்கு தௌபா கிடைக்குமா அப்படின்ற மாதிரி அங்கிருந்து பதில் எழுதி வஹ்ஷி அனுப்புறாங்க. அப்போ இங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் இந்த தௌபா சம்பந்தப்பட்ட பாவ மன்னிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல 2 பேரும் மாத்தி வஹ்ஷி அங்கிருந்து பதில் கேட்டு அனுப்புறாரு, நான் சாலிஹான அமல் எதுவுமே செய்யல, அப்ப எனக்கு தௌபா உண்டா, என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுமா அப்படின்னு வஹ்ஷி எழுதி அனுப்பும் பொழுது அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இங்க இருந்து எழுதுறாங்க, இன்னல்லாஹ லா யக்ஃபிரு யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. அல்லாஹ் தஆலா அவனுக்கு இணை வைக்கின்ற பாவத்தை தவிர மற்ற எல்லோருக்கும் தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறானா எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறான் அப்படின்னு அந்த ஆயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து சொல்லி அனுப்ப அவர் அதுக்கு பதில் கல்வி எழுதுறாரு. அல்லாஹ் தஆலா இணை வைப்பதை தவிர மன்னிக்க ரெடி, ஆனா யாருக்கு நாடுகிறானோ அப்படின்ற ஒரு நிபந்தனை இருக்கு யா ரசூலல்லாஹ். அப்ப எனக்கு நாடுவானா, என்ன பாவ மன்னிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல இறைவன் நாடுவானா அப்படின்னு இங்க இருந்து வஹ்ஷி கடிதம் எழுதுறாங்க. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, அல்லாஹ் தஆலா எல்லா பாவங்களையும் என்ன செய்யறான், மன்னிக்கிறான் அப்படின்ற வசனத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதி அனுப்பும் பொழுது அப்போ எல்லா விஷயங்களையும் விளங்கி கொண்ட வஹ்ஷி நேரா வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்தை பற்றி இஸ்லாத்திற்குள்ளே நுழைந்து கொண்டார் அப்படின்றது அந்த வஹ்ஷியினுடைய ரலியல்லாஹு தஆலா, அந்த வஹ்ஷி ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய இஸ்லாத்தினுடைய வரலாறு. அல்லாஹ் தஆலா பாவங்களை மன்னிப்பதற்கு ரப்புல் ஆலமீன் தயாராக, எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் ரப்புல் ஆலமீன் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆன்ல ஒரு வசனம் வரும், கதாலிக நூரி இப்ராஹிம் மலக்கூத்த சமாவாதி வல்லர். அல்லாஹ் தஆலாவுடைய ஆட்சி எங்கெங்கெல்லாம் இருக்கோ வான பூமியில இருக்க எல்லா ஆட்சியையும் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்னு சொன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு காட்டினான். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பாக்குறாங்க, அங்க ஒரு ஆள் என்ன செய்யறான்னு சொன்னா சனா அபுதுன்னு ஒரு அபுது என்ன செய்யறான், பிரச்சாரம் செய்யறான். விபச்சாரம் செஞ்ச உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் அகலிக்கு அவன் அழிச்சிரு தப்பி துவா செய்யறாங்க, அல்லாஹ் தஆலா உடனே அழிச்சிடறான். அடுத்து இன்னொரு மனுஷனை பாக்குறாங்க, அபுதுன்னு சரக, அவன் என்ன செய்யறான்னு சொன்னா திருடுறான். திருடுன உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் அப்படி திருடுறானே, அப்ப இவன் அழிச்சிடு அப்படிங்கும் பொழுது அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்னா அழிச்சிடறான். அடுத்து 3வது ஒரு அடியான பார்க்கும் பொழுது அவன் ஒரு பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இவன் அழிச்சிடு அப்படிங்கிற அப்ப அல்லாஹ் தஆலா சொன்னானா, இப்ராஹிமே தஅனி அப்தி, என்னையும் என்னுடைய அடியானையும் என்கிட்ட விட்டுருங்க. அவன் என்ன பாவம் செய்தாலும் அதற்கு பின்னால் அவன் மன்னிப்பு கேட்கின்ற பொழுது அல்லது அந்த பாவத்திலிருந்து மீளுகின்ற பொழுது நான் அவனை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றேன். அதனால போதும், இதுக்கு மேல அவன் அழிச்சிருங்க அப்படின்ற மாதிரி நீங்க துஆ செய்ய வேண்டாம் நபியே அப்படின்னு அல்லாஹ் தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் பேசியதா வரலாறு ஒரு விஷயம். நாம பக்கத்துல இருக்கக்கூடிய நன்மை தீமை செய்யக்கூடிய மலக்கு இருக்கிறாங்களே, நன்மையை செஞ்சான்னா உடனே 1ஆக அல்லது 10ஆக என்ன செய்வான், அல்லாஹ்வுடைய மாட்டத்தின் பிரகாரம் எழுதுவாங்க.
தீமை செய்கிற மலக்கு நம்ம ஒரு பாவத்தை செஞ்ச உடனே என்ன செய்வாங்கன்னு சொன்னால், தீமையை எழுத ஆரம்பிக்கும் பொழுது அப்போ நம்ம நன்மையை பதிவு செய்யக்கூடிய மலக்க சொல்லுவாங்க, அம்சிக்கு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. ஃபைம்சிக்கு சித்த சாதன அவசரம் எது வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்கன்னா ஒரு 6-7 மணி நேரம் அப்படின்னு ஹதீஸ்ல இருக்குது. ஒரு 6-7 மணி நேரம் நம்முடைய பாவத்தை பதிவு செய்யக்கூடிய மலக்கு வெயிட் பண்ணுவாங்க. எதற்காக வேண்டி அவன் செய்த பாவத்திலிருந்து பாவ மன்னிப்பு அல்லது இஸ்திக்ஃபார் செய்கிறானா என்று பார்ப்பதற்காக வேண்டி தெய்வீயை எழுதக்கூடிய மலக்கு ஒரு 6-7 மணி நேரம் என்ன செய்வாங்கன்னா வெயிட் பண்ணி அந்த பாவத்தை பதிவு செய்வார்கள் அப்படின்னு ஹதீஸ்ல இருக்கு. ஒரு சஹாபி அவங்க இஸ்லாத்தில் வர்றதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பாவம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. எப்படிப்பட்ட பாவம்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து அந்த சஹாபியே சொல்கிறாங்க, யாரை சொல்லலாம், நான் பெரிய பாவம் செஞ்சுட்டேன், யாரை சொல்லலாம். என்ன பாவம்? என்னுடைய வேலை என்னன்னு சொன்னால், கபறுகளிலிருந்து கஃன் துணியை திருடக்கூடிய ஒரு வேலை என்னோட வேலை. கபரில் எல்லாம் அடக்கப்பட்டு போனதுக்கு அப்புறம் என்ன செய்யணும்னா அந்த கஃன் துணியை திருடி நான் விற்பனை செஞ்சு அது மூலமாக நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். சரி, இதில் என்ன பாவம் இல்லை, யாரை சொல்ல. ஒரு தடவை ஒரு பெண்ணினுடைய ஜனாசாவினுடைய கஃனை நான் திருடிக்கின்ற பொழுது பக்கஷக்கானுக்கு அவுரத்துக்கு அந்த பெண்ணினுடைய உடல் தெரிந்த பொழுது சைத்தான் என் மனசில் ஊசலாடப்பட்ட அந்த பெண்ணோடு என்ன செஞ்சேன்னு சொன்னான், நான் உடலளவு கொண்டு விபச்சாரம் செய்து விட்டேன், யாரை சொல்லலாம் அப்படின்னு உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் மாறி அப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்பட்ட அப்படியே முகம் சிவக்கும். அந்த கோபத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உஹுருஜ் அன்னி, என்னை விட்டு வெளியே போயிரு, என் மூஞ்சிலே விழிக்காத அப்படின்றாங்க. ஆனால் அவர் வந்தது பாவம் மன்னிப்பிற்காக, இந்த பாவம் மன்னிக்கப்படணும் அப்படின்னு கேட்கறதுக்காக. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூஞ்சிலே விழிக்காத, நீ வெளியே போயிரு அப்படின்றாங்க. போன அந்த நபர் என்ன செய்யறாருன்னு சொன்னால் 40 நாட்கள் என்ன செய்யறான்னு அழுதுகிட்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் வானத்தின் பக்கம் இறைவனிடம் கையேந்தி, அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு, பாவத்தை மன்னிச்சிரு, கிட்டத்தட்ட 40 நாட்கள் அழுகிறார். 40வது நாள் அவருக்கு அசரீரி கேட்குது, இந்த மாதிரி இன்னல்லாஹ் உங்களோட பாவத்தை அல்லாஹ்வால மன்னிச்சுனா அப்படின்னு. அப்ப அந்த அடியார், அந்த பாவம் மன்னிக்கப்பட்ட அந்த சஹாபி அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க, யா அல்லாஹ் என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, ஃபஆலிம், இந்த விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு நீ தெரிவிச்சிரு, என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு அப்படின்ற விஷயத்தை நீ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு தெரிவிச்சிரு அப்படின்னு. உடனே அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்னு சொன்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி, யா ரசூலல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொன்னான். அப்போ தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின்க சலாம் வைலைகி சலாம் வைலைகி யர்ஜு சலாம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்குறாங்க, அல்லாஹ் தஆலா உங்கள்கிட்ட ஒரு சில கேள்விகளை கேட்டு வர சொன்னாங்க. என்ன கேள்வி? அந்த ஹலகத்தல் ஹல்க அம் இல்லா, நீங்க படைப்புகளை படைத்தீர்களா அல்லது அல்லாஹ் படைத்தானா? இல்லை, இதில் என்ன சொல்றீங்க, அல்லாஹ் தான் எல்லா படைப்பையும் படைத்தான். அடுத்து அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, அந்த தர்சுகுன் நாஸ அம் யர்சுகுல்லா, நீங்க படைப்பினங்களுக்கு ரிஸ்க் தருகிறீர்களா அல்லது அல்லாஹ் ரிஸ்க் தரணும்? இதில் என்ன சொல்றீங்க, அல்லாஹ் தான் ரிஸ்க் தரணும். அப்போ எப்படி நீங்கள் ஒரு மனிதனுடைய பாவத்தை நீங்கள் மன்னிப்பதா, அதாவது நீங்க மனிதர்களுக்கு பாவ மன்னிப்பு நீங்க கொடுப்பீங்களா அல்லாஹ் கொடுப்பான்? இதில் என்ன சொல்றீங்க, பாவ மன்னிப்பு என்பது அல்லாஹ் மட்டும்தான் கொடுக்க வேண்டும் அப்படிங்கும் பொழுது அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அந்த அடியார் யார் உங்கள்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டு ஒரு அடியார் வந்தாரா இல்லையா, இந்த பாவத்தை எல்லாம் சொல்லிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, பின் அல்லாஹ் தஆலா அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிச்சுட்டான், நீங்க என்ன செய்ய, உங்களோடு உங்க மீன்களுடைய கூட்டத்தோடு அந்த நபரை சேர்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக வரலாறு உண்டு. எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் மன்னிப்பை வழங்குவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். முன்னாடி சென்ற சமுதாயத்துக்கு நமக்கு எவ்வளவோ அல்லாஹ் நம்மளை மேம்படுத்தி வச்சிருக்கிறான். முன்னாடி சென்ற சமுதாயத்திற்கெல்லாம் ஒரு ஆள் பாவம் செஞ்சிட்டார் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் சொன்னா, ஹர்ரம் அலைஹிம் ஹலாலும், முன் சென்ற சமுதாயத்தில் ஒரு பாவம் நடந்துருச்சுன்னா எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் அவர்களுக்கு ஹலாலாக இருந்துச்சோ எல்லாமே ஹராம் ஆயிரும். சாப்பிட்ற எல்லா விஷயம், எந்தெந்த விஷயங்கள்லாம் ஹலாலா அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருந்தாலும் எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா ஹராம் ஆக்கிடுவான். இன்னும் ஒருபடி மேலா சில சமுதாயத்தினர்கள் பாவம் செய்கின்ற பொழுது கிதாபில் எழுதுறாங்க, அவர்களுடைய நெற்றியில் அல்லது அவர்களுடைய வீட்டு வாசலில் இன்ன ஃபுலான பின் ஃபுலான், இன்னாருடைய மகன் இன்னார் அதனப தன்பன் இந்த பாவத்தை செய்து விட்டார், அவர் தௌபா செய்திருந்தாலும் தௌபத்தும் கதாவ கதா, இப்படி பாவ மன்னிப்பு கேட்டுட்டாரு அப்படின்ற விஷயம் அவருடைய நெற்றியில் அல்லது அவருடைய வீட்டு வாசலில் தந்தை பெயரோடு சேர்த்து எழுதப்பட்டிருக்கும் முன் சென்ற சமுதாயத்தினுடைய வரலாறு.
அப்ப அல்லாஹ் தஆலா நமக்கு நம்முடைய பாவம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா கஃபூரா, பாவத்தை மன்னிக்கக்கூடியவனாக, மன்னிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல இரக்கமுடையவனாக அல்லாஹ் தஆலா இருக்கிறான் அப்படின்றத நாம சிந்திச்சு பார்க்கணும். நாம பாவம் மன்னிப்பு கேட்டோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய சந்ததிகளுடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசமா இருக்கும். நாம் அது சம்மந்தமாக சிந்திக்கிறதே இல்லை. நாம் செய்யக்கூடிய பாவங்கள் அது நாம் நம்முடைய வாழ்க்கையில் மறுமையில தான் போய் பார்ப்போம் என்பதையும் தாண்டி அந்த பாவத்தினுடைய வெளிப்பாடு அடுத்து வரக்கூடிய அந்த நபரினுடைய சந்ததிகளை பாதிக்கும். அதே நேரத்தில் தான் செய்த பாவத்திலிருந்து ஒரு மனிதன் மீண்டு விட்டால் அந்த சந்ததிகள் வளமிக்க சந்ததிகளாக மாறும். பனி இஸ்ரவேலர்களில் ஒரு வரலாறு உண்டு. என்ன வரலாறுனா, அந்த பனி இஸ்ரவேலர்களில் ஒரு பெண்மணி, ரொம்ப அழகான பெண்மணி. அந்த பெண்மணியினுடைய வேலை என்னன்னு சொல்ல, யார் பார்த்தாலும் அந்த பெண்மணியை அடைந்து விட வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அப்படிப்பட்ட அழகான பெண்மணி யார் பார்த்தாலுமே கிதாபை எழுதுறாங்க, ஃபைன்னஹா முஃப்தினத்துன், அவளை பார்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு வகையில் விழுந்துருவாங்க. அப்படிப்பட்ட பெண்மணி. அவளுடைய வேலை என்னன்னு சொன்னா, தன்னுடைய வீட்டு கதவு பக்கத்துல ஒரு கட்டிலை போட்டு அந்த கட்டில நல்ல ஆடை அணிஞ்சு நல்ல தன்னை அலங்கரித்து என்ன செய்வானா எப்பவுமே உட்கார்ந்துருப்பான். ஃபைதா மர்ற அலைஹி ரஜுலுன், அந்த ஏதாச்சும் ஒரு மனுஷன் அந்த பெண்ணை கடந்து சென்றால் அந்த பெண்ணை ஒரு தடவை பார்த்தா போது என்ன செஞ்சிருவாங்கன்னு சொன்னா ஏதோ ஒரு வகையில் சூழ்ச்சியில விழுந்துருவாங்க. இதுதான் அவருடைய வேலை. இப்ப தான் சூழ்ச்சியில விழக்கூடிய நபர்கள்ட்ட அஷரத்த தீனார், ஒரு 10 தீனாரை வாங்கி கொண்டு அந்த நபரோடு என்ன செய்வான்னு சொன்னா விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்மணி. அந்த தெரு வழியா ஒரு வணக்கசாலி என்ன செய்யறாருன்னு சொன்னா ஒரு தடவை கடந்து செல்கின்றார். கடந்து செல்லும் போது தெரியாம அந்த பெண்ணை பார்க்கறாரு. மனசுக்குள்ள அவ்வளவு சூழ்ச்சிகளை சைத்தான் செய்யறான். சென்றவரை இவளை எவ்வளவோ முயற்சி செஞ்சு பார்க்கறாரு. இந்த மாதிரி அந்த பெண்ணுடைய அந்த விஷயத்துல இருந்து வெளியே வரணும் அப்படின்ட்டு ஒரு கட்டத்துல முடியலை. வேற என்ன செய்யறாருன்னு சொன்னா முடியாம இவரா போய் சம்பாதிச்சு ஒரு 10 தீனாரை வாங்கிட்டு வந்து அந்த பெண்ணிடத்தில் கொடுத்தோட 2 பேரும் உள்ள போயிடுறாங்க. போன உடனே இவர் போய் கட்டில உட்கார்ந்த உடனே என்னாச்சுன்னு சொன்னா இவருடைய முகம் மாறுது. அப்படியே தகையறத லவுனுக்கு நிறம் மாறிடுச்சு, எல்லாமே மாறிடுச்சு. மாறின உடனே அந்த பெண்மணி வந்து கேட்குறாங்க, வந்தது வேற ஒரு விஷயத்துக்காக, ஆனால் அப்படி கலர்லாம் மாறி அப்படியே நடுங்கிக்கிட்டு இருக்கிறாரு ஆபிது. நடுங்கிக்கிட்டு இருந்தால் அந்த பெண்மணி கேட்குறாங்க என்னாச்சு அப்படிங்கும் பொழுது, எனக்கு இனி அஹாஃபுல்லாகி அவங்கள்ட்ட கலர்லாம் மாறி இருக்கு, எதுவும் ஆகிருச்சு. ஆமாம் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? இனி அஹாஃபுல்லா, நான் அல்லாஹ் பயப்படுறேன். இது அல்லாஹ் பயப்படுறியா? அப்போ இதுக்கு இவ்வளவு சம்பாதிச்சு நீ கொண்டு வந்த, நான் இப்படிப்பட்ட பெண் தெரியுமா? என்ன கடந்து சென்றால் என்னை அடைய வேண்டும், என்னுடன் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய எத்தனையோ நபர்களுக்கு மத்தியில இப்படிப்பட்ட வாய்ப்பு உனக்கு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை விட்டுட்டு நீ என்ன செய்யற? அல்லாஹ் பயப்படுறேன்னு சொல்லி இல்லை, நான் கொடுத்த அந்த காசு வந்து உனக்கு நான் ஹலாலாக்கிறேன், அது உனக்கு நான் சொந்தம். அதல்லி ஒரு குருஜி, நான் வெளியே போகணும், அதுக்கு மட்டும் எனக்கு அனுமதி கொடு அப்படிங்கும் பொழுது அந்த பெண்மணி கேட்குறாங்க, எந்த ஊர், உங்களுடைய பேர் என்னன்னு கேட்கும் பொழுது, இந்த மாதிரி இந்த ஊர் வந்து வந்தேன், இதுதான் என்னுடைய பேர், இப்படி என்னுடைய சூழல் அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே அந்த பெண்மணி அனுமதி கொடுத்து வெளியே செல்ல அவர் வெளியே போயிடுறாரு. இந்த பாவத்தை செய்யலை. போகும்போது என்ன செய்யறாரு? இப்படிப்பட்ட பாவம் செஞ்சுட்டேன்னு தன்னுடைய தலையில மண்ணை மாறி போட்டுக்கொண்டு என்ன செய்யறான்னு சொன்னா வெளியே போறாரு. இந்த விஷயத்தை பார்த்த இந்த பெண்மணிக்கு கொஞ்சம் மனசுல திருந்தணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துருக்கு. திருந்தணும் என்ன வந்த உடனே அல்லாஹ் தஆலாட்ட அந்த பெண்மணி தன்னுடைய மனது பாவத்திலிருந்து மீட்டு என்ன செய்யறான்னு சொன்னா அல்லாஹ்ட்ட தௌபா செய்யறான். செஞ்சு அல்லாஹ்ட்ட இப்படி ஒரு துஆவை செய்யறான். அந்த நபர் இருக்கிறாரே, அந்த நபரிடத்தில் சென்று மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நான் அவரிடத்திலிருந்து இபாதத்துகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு கிட்டத்தட்ட இந்த பெண்மணி ரொம்ப காலமா என்ன செய்யறான்னு சொன்னா அழுதுகிட்டே இருக்கேன், ஏன்னா ரொம்ப பாவம் செஞ்சிருக்கிறேன், அதனால ரொம்ப அழுதுகிட்டே இருந்து சரி கடைசியில அந்த மனிதர்கிட்ட போய் நாம விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் அல்லது அவருடன் சேர்ந்து கொள்ளலாம், திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்ற ஆசையில இந்த பெண்மணி என்ன செய்யறான்னு சொன்னா அவர் தான் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காரு, பேரு ஊர் எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. இந்த பெண்மணி அந்த நபரை தேடி ஊருக்கு போனா ஊர்ல போய் விசாரிக்கிறாங்க, அங்கதான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த நபர் முன்னாடி போய் நின்ன உடனே என்ன ஆச்சுன்னா அவர் பார்க்கறாரு. பார்த்த உடனே அடையாளம் தெரியல, யார் மணிங்கும் பொழுது இல்லை அன்னைக்கு ஒரு நாள் இப்படி நடந்துச்சுல்ல அந்த பெண்மணி தான் நான் சொன்ன உடனே மறுபடியும் அந்த ஆபிதுக்கு அப்படியே நிறமெல்லாம் மாறி அவர் அப்படியே அழுகுறாரு. கடைசியில் அழுதுகிட்டே என்ன செஞ்சாருன்னு சொன்னா விழுந்து மூத்தாயிடுறாரு. இந்த பெண்மணி அவங்க சொந்தக்காரங்கள்ட்ட கேட்கிறாங்க, இந்த மாதிரி நான் வந்த காரணம் இவர் கூட சேர்ந்து திருமணம் செய்து கொள்ளலாம், இவரோட சேர்ந்து நான் இபாதத்தில் ஈடுபடலாம், என்னுடைய பாவத்திலிருந்து நான் மீட்டுட்டேன், சரி இவரோடு சேர்ந்து கொள்ள, இவர் மூலமா தான் நமக்கு அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை கொடுத்தான்,
அப்ப இவரோடு சேர்ந்து கொள்கின்ற பொழுது இன்னும் அதிகமான இபாதத்துகள் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அந்த அனைவரும் மௌத்தாகிட்டார், என்னுடைய சொந்தக்காரங்க யாராச்சும் இருக்காங்களா சொல்லணும் அப்படிங்கும் பொழுது அவர் அந்த பெண்மணிட்டு சொல்லப்படுது ஃபைனல் அகன், அந்த அவருக்கு ஒரே ஒரு சகோதரன் மட்டும்தான் இருக்கிறாங்க, அது யாரும் இல்லை அப்படிங்கும் பொழுது அப்போ அந்த பெண்மணி சரின்னு சொல்லிட்டு இந்த நடந்த சம்பவத்தை அனைத்தையும் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த சகோதரன்கிட்ட போய் சொல்லி அந்த சகோதரனை இந்த பெண்மணி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் திருமணம் முடித்துக் கொள்கின்றார்கள். திருமணம் முடித்து 2 நபர்களுக்கும் பிறக்கின்ற குழந்தைகள்ல கிட்டத்தட்ட 6 குழந்தைகளை அல்லாஹ் தஆலா பனு இஸ்ரவேலர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சமுதாயத்தினருக்கு நபியாக அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்தான் அப்படின்றது வரலாறு. நம்ம வாழ்க்கையில செய்யக்கூடிய பாவங்களில் இருந்து நாம் வெளிவருகின்ற பொழுது, தௌபா செய்து மீளுகின்ற பொழுது, அது நமக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததியினுடைய வாழ்க்கையை வளமாக்கும் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். இந்த தௌபா அப்படின்ற விஷயம் மட்டும் கிதாபில் எழுதுறாங்க. தௌபா விஷயன்ற மட்டும் எப்படின்னா முஅல்லகத்துன் பில் ஹவா, அல்லாஹ் தஆலா தௌபாவை மட்டும் அல்லாஹ் தஆலா காத்துல தொங்க விட்டுருக்கானா. நாம தௌபா செய்யறது வேற, தௌபா அல்லாஹ் தஆலா காத்துல தொங்க விட்டுருக்கானா. அந்த தௌபா என்ன செய்யுமா, இப்படி ஒரு விஷயத்தை சொல்லுவான், மைய எப்பபலி, யார் என்னை ஏற்றுக்கொள்கிறாரோ, தௌபா இந்த விஷயத்தை சொல்லிக்கிட்டே என்ன செய்வான், காத்துல இருக்குமா, யார் என்னை ஏற்றுக்கொள்கிறாரோ லாயு ஆத்தப், அவருக்கு ஒரு பொழுதும் அதாவது செய்யப்படாது அப்படின்ற விஷயத்தை காட்சியில் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தௌபா சொல்லிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு ஹதீஸ்ல வருது. இப்போ நாம தௌபா செய்யறது அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா 2 விஷயம். ஒன்று, தௌபா செய்கிறது அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு பாவம் செஞ்சுட்டோம், அந்த பாவத்தை நினைச்சு கை செய்தப்படணும். அந்த கை செய்தப்பட்டதுக்கு பின்னால் அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சு அந்த பாவத்திலிருந்து மீள வேண்டும். மீண்டதற்கு பின்னால் ஒரு பொழுதும் அந்த பாவத்தின் பக்கம் திரும்பி பார்க்கக்கூடாது. இதுதான் தௌபா. சும்மா நான் தௌபா செய்கிறேன் சும்மா நாவளவில் சொல்லிட்டு மறுபடியும் நம்முடைய உள்ளம் அப்படியே அந்த பாவத்தின் மீது நிலைத்திருந்தால், கிதாபுகள் எழுதுறாங்க, அல் முஸ்தக்ஃபிரீன பில் லிசானி, நாவினால் இஸ்திக்ஃபார் செய்து கொண்டு, அல் முஸ்ஸிரு அல தன்பி, அப்படியே அதே பாவத்தில் நிலைத்திருக்கக்கூடிய நபர்கள் எல்லாரும் தல் முஸ்தஹ்ஸி பி ரப்பி, இறைவனை பார்த்து கேலி செய்யக்கூடியவர்கள். அப்ப இறைவனை பார்த்து கேலி செய்யக்கூடியவர்களுக்கு என்னென்ன தண்டனைகள் எல்லாம் கிடைக்குமோ அந்தந்த தண்டனைகள் எல்லாம் நாமால பாவ மன்னிப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அதே பாவத்தை செய்யக்கூடிய நபர்களுக்கு கிடைக்கும் என்பதுதான் இன்று ஓதப்பட்ட வசனங்களில் இருந்து நாம் தருகின்ற பாடங்களாக இருக்கின்றது. எல்லாமல்ல ரப்பல் ஆலமீன் இது போன்ற ஆயத்துகள் சொல்லித்தரக்கூடிய பாடங்களை படிப்பினை தெரிந்து அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அனைவருக்கும்